ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பெரியக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா கூட. இப்போ அவங்க என்ன பண்றோம் நம்ம பார்க்க போறோம். அம்மா ஹாய். ஹாய்க்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆக்குதுக்கா, நீ ஆக்ட் பண்ணாது ரொம்ப. நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பால் பாயாசம் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கேன். பால் பாயசமா? சேமியா பாயாசம். இப்போ பாலும் வச்சிருக்கேன். அப்ப அம்மா வந்திருக்காங்க இன்னைக்கு. அப்ப பால் பாயசம் ஒரே சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? பால் வச்சிருக்கீங்க. இது பால். இப்ப பால் வந்து ஆவின் பால், ஆரஞ்சு கலர்ல. அது வந்து 6 லிட்டர் பால் விட்டுருக்கேன். அதுல ஆளுக்கு 6 லிட்டர் தண்ணி விட்டு கலந்துருக்கேன். அப்படிங்களா? அப்ப இதெல்லாம் இங்கெல்லாம் இன்கிரீடியன்ட், இதெல்லாம் இன்கிரீடியன்ட்ங்களா? இது வந்து என்னன்னா, இது சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் போட்டு சமைக்கிறதுனால ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து பாயசம் பண்ண போறீங்க இப்போ, கரெக்ட்டுங்களா? பால் பாயசம். இப்போ அதுக்கு முதல்ல இருந்து சொல்லுங்க, என்னெல்லாம் வேணும்? முதல்ல என்ன வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு சேமியா, வெறும் சேமியா போட்டு ரோஸ்டட் சேமியா. ரோஸ்டட் சேமியா. ரோஸ்டட் சேமியா. ஆமா, நான் வந்து எப்பவுமே வறுத்து வீட்டுல ரெடியா வச்சிருக்கிறதுனால சேமியா வறுத்து ரெடியா வச்சிருப்பேன். அதே மாதிரி ஜவ்வரிசி எல்லாம் வீட்டுல நான் ஆபீஸ் போயிடுறதுனால நான் வந்து எல்லாத்தையும் வறுத்து ரெடியா வச்சிருக்கேன். ஆல்ரெடி நீங்க வறுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, ஜவ்வரிசி வறுத்து வச்சிருக்கேன், சேமியா வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். சரி. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டா பால் வந்து பாயசம் வந்து நல்லா டேஸ்டாவும் கொஞ்சம் மணமாவும் இருக்கும். பாக்குறதுக்கு வந்து கோவில்ல இருக்கிற பாயசம் மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா இத வந்து இது பண்றதுக்கு வந்து கார்னிஷ் பண்றதுக்கு வந்து முந்திரி திராட்சை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சொல்றப்ப இந்த பால் பாயசம் குடிக்கணும் போல இருக்கு. இந்த முந்திரி திராட்சை நெய்யில கொஞ்சம் லைட்டா போட்டு வறுத்துட்டாக்கா நல்லா டேஸ்டா இருக்கு, கிறிஸ்பாவும் இருக்கும் சேமியால பாயாசம். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம், சரிங்களா? இப்ப என்னன்னா, நம்ம ஜவ்வரிசியை கொஞ்சமா போட்டுக்கிறோம். சரி. பால்ல போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். அது நல்லா கொஞ்ச நேரம் அடி பிடிக்காம வேகறதுக்கு விடணும். அது கொஞ்ச நேரம் வேகும். ஏன்னா ஜவ்வரிசி வந்து will take time. இப்போ பால் நீங்க போட்டுட்டு உடனே அதுல ஜவ்வரிசி போடணுமா? பால் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு பால். அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி போட்டுருக்கோம். ஜவ்வரிசி வந்து இப்போ வந்து மெல்லமா இந்த சூடான பால்ல வந்து அது வந்து குக் ஆகும். சரி, ஓகே. ஓகே, இப்போ பாருங்க இன்கிரீடியன்ட்லாம் சொல்லியாச்சு. பால் காயட்டும், அதுக்குள்ளேயே நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். எங்க அக்கா, பெரிய அக்கா தான் இவங்க டெரரான அக்கா. எங்க ஃபேமிலிலேயே எல்லாம் ஒரே பயப்படுவோம் இவங்க கிட்ட. இவங்க கிட்டால யாருமே இருப்பாங்க. இதான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. எங்க டெரர் அக்கா இப்போ பாயசம் செய்யுது. கூடவே எங்க மாஸ்டர் செஃப் உட்காந்துக்கிறாங்க, மேல் பார்வை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இப்போ இவங்க வந்து மேல் பார்வை பாக்குறாங்க, பெரிய பொண்ணு நல்லா செய்யுதா பாயசம் நம்ம செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பால் காயற வரைக்கும் திரும்பி வரலாம். இடையில வந்து ஒரு சின்ன வேலையை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரியையும் திராட்சையும் வந்து நம்ம தாளிச்சு வச்சுக்கணும்னா நமக்கு வந்து அது பாயசம் ரெடி ஆன உடனே இதை போட்டு இம்மிடியட்டா சர்வ் பண்றதுக்கு இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி இது ரெடி ஆகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இருக்காது. நாம வந்து முந்திரிய வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுங்க. எங்க பெரியக்கா எவ்வளவு டைம் மேனேஜ்மெண்டா இருக்காங்க பாருங்க. ஏன்னா நான் வேலைக்கெல்லாம் போறது காரணத்தினால காலையில கடகடன்னு ரெடி பண்ணணும், சீக்கிரமா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ நமக்கு இது மாதிரி வந்து சைமல்டேனியஸா ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை இடையில அதுக்கான வேலைகளை நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும், வேலை வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஃப்ரை பண்ணுறாங்க. நெய்யில் ஃப்ரை பண்ணுறீங்களா? நெய்யில் ஃப்ரை பண்ணுறோம். சும்மா கொஞ்சம் எண்ணெய் விட்டு முந்திரியை முதல்ல, ஏன்னா முந்திரி வில் டேக் டைமு. திராட்சை வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது ஃப்ரை ஆயிடும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முந்திரியை வந்து முதல்ல ஃப்ரை பண்ணிக்கிறோம். அந்த சூட்லேயே வந்து திராட்சை இதுவும் ஆயிடும், ஃப்ரை ஆயிடும். முந்திரி வறுக்கிற ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. இதுவும் பாயசத்தில் போட்டாங்கன்னா அப்படியே இன்னும் மனமா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற எங்க பெரியக்கா செய்யறாங்க. இவங்க வெஜ் செய்யறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்.
இதுக்கு இடையில வந்து நாம ஏலக்காவை வந்து முழுசா அப்படியே போடுறதுக்கு பதிலா நம்ம வீட்டுல வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் வந்து ஸ்வீட் செஞ்சாலும் சரி, மற்ற வெஜிடபிள் பிரியாணி வாட் எவர் இட் மேபி ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் போது இந்த பவுடரா யூஸ் பண்ணும்போது அது உள்ள இருக்கிற அந்த கொட்டைகள்லாம் வந்து மருத்துவ குணம் இருக்கிறது. அதனால வந்து அது வந்து யூஸ் ஆகும். நம்ம கிள்ளி போட்டோம் அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா அந்த கொட்டையை அப்படியே தூக்கி போட்டுரும். ஆனா அந்த கொட்டையில வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும்னா நமக்கு ஃபிளேவரும் நிறைய கிடைக்கும். அதே நேரத்துல அந்த மருத்துவ குணமும் நம்ம உடல்ல வந்து போய் சேரும். முந்திரி இப்போ வந்து வந்துடுச்சு. இப்ப இதுல நமக்கு தேவையான அளவு வந்து திராட்சையை கொஞ்சம் போட்டு வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாயசம் ரெடி ஆகும்போது இதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ வியூவர்ஸ் பாருங்க, ஒரு சைடில் பால், ஜவ்வரிசி, அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டு கொதி ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து முந்திரி திராட்சை ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் டச் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து பாலில் வந்து இது போடணும்னு அவசியம் இருக்காது. மில்க் மெய்டு இதெல்லாமே போடாமையே வந்து உங்கள் பாயசம் வந்து நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா தண்ணி நிறைய போட வேண்டாம். 1/2 கப்பு பாலுக்கு 1/2 கப்பு தண்ணி அது போட்டாலே நமக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகிறதுக்கு கரெக்டான டைமில் எடுத்து பதமாக அதே டைமில் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நிறைய தண்ணி விட்டு பாயசத்தை இது மில்க் மெய்டு போட்டு திக் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து வெந்துடுச்சு. ஜவ்வரிசி வந்து வெந்துடுச்சுன்றதுக்கு எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு பனி பளிச்சுன்னு வந்துடும். அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கிறது வந்து நமக்கு வந்து நீர்ல இதுவான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து வெந்துடுச்சு. இது எடுத்து வச்சுக்கலாம். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ கிச்சனையும் நம்ம நீட்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளை சுற்றி வந்து பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்காது, ஃப்ரீயாக இருக்காது சமையல் பண்ணும்போது. கிச்சனை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு கிளீனா வச்சிருக்கீங்கன்னு. நமக்கும் வந்து ஒரு இதுவா இருக்கும். பாக்குறவங்களுக்கும் வந்து யாருன்னா திடீர்னு வந்தாங்கன்னா என்ன இது மாதிரி இருக்கு அது மாதிரி இல்லாம நீட்டா இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி வந்துச்சுன்னா இன்னும் டேஸ்டியா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க வியூவர்ஸ், பால் நல்லா காஞ்சிடுச்சு. அக்கா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இப்போ பால் நல்லா காஞ்சிச்சு, ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சு, நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து திக்கா இருக்கு பால். இப்போ நீங்க கொஞ்சமா சேமியா ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமானா எவ்வளவு அளவு? ஒரு 100 கிராம் 100 கிராம் சேமியா ஆட் பண்ணா போதும். ஏன்னா நிறைய சேமியா போட்டீங்கன்னா ரொம்ப திக்காயிடும், பாயசம் மாதிரி இருக்காது, அப்படியே கெட்டிமன் ஆயிடும். அது ஓரளவுக்கு நிதானமா கொஞ்சமா போட்டோம்னாக்கா இந்த பால் இப்போ இது வந்து வரும்போது கரெக்டா இருக்கும். அந்த பால் பாயாசம்ன்ற அந்த ஷேப்ல வந்துடும். அதுக்கு மேல நம்ம போட்டோம்னா பால் வந்து சேமியா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் வேகிறதுக்கு. அப்ப நமக்கு வந்து சாலிடா பாயாசம் மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இது வந்து வரும்போது நமக்கு வந்து ஒரு செமி பாயாசமா செமி கிரேவியா கிடைக்கும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ் பாருங்க, அது ஒரு செமி சாலிடா ஆயிடுச்சு பாருங்க, செமி லிக்விட் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா திக்கா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? இப்போ வந்து நெய் போட மாட்டாங்க. டேஸ்ட்டுக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டா இருக்கும், ரொம்ப சுவையாவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஆட் பண்ண பிறகு அடுப்பை அமுச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கு பிறகு சூட்டோட நீங்க வந்து சுகர் ஆட் பண்ணீங்கன்னாக்கா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா திரியா ஆயிடும் பால். கூட வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ஒரு விதமான மணத்தையும் கொடுக்கும். உடலுக்கும் வந்து பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பொன்னிறமா சேமியா வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. நாம இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. இனி வந்து சுகர் மட்டும் தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நாம வந்து தேவையான அளவுக்கு வந்து சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ சுகர் போடுங்க. குவாண்டிட்டி அளவுக்கு எவ்வளோ சுகர் ஆட் பண்ணோம்?
எல்லாம் அரேஞ்சு. அதாவது பாயாசத்தை பாயாசமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக சுகர் போட்டுக்கலாம். இல்லை வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க, எல்லாருக்குமே சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தேவையான அளவு ஒரு 1 லிட்டருக்கு ஒரு குழி கரண்டியா 3 கரண்டி பால் சக்கரை போட்டால் போருமா இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 3 கரண்டி சக்கரை குழி கரண்டி சக்கரை போட்டா வீடியோல பாருங்க எங்க அக்கா எவ்வளவு பெரிய குழி அதுக்கு மாதிரி போடுங்க. குழி கரண்டினா பெரிய குழி கரண்டி எடுத்து 3 போட்டு ரொம்ப தித்தி ஆக்கிடாதீங்க. நிறைய இனிப்பு தேய்த்தாலும் தகட்டிடும். அது வந்து நமக்கு வந்து சாப்பிடுறது கொஞ்சம் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி தகட்டிடும். அதனால நாம வந்து அளவான சுகர் போட்டுட்டா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப நாம ஏற்கனவே வந்து முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு இருந்தோம். அந்த முந்திரி திராட்சை இப்ப நீங்க சேர்த்து ஆட் பண்ணிட்டு இப்ப நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே, சீக்கிரம் கொடுங்க. பாருங்க வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரா இருக்கு. எப்பவுமே சொல்ற மாதிரி இப்பவே எனக்கு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா எங்க பெரியக்கா ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க பாயசம், வெஜ் ஐட்டம் எல்லாமே ஸ்வீட் ஐட்டம். இந்த தடவை அவங்க பாயசம் பண்ணியிருக்காங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாயசம் ரெடி ஆயிடுச்சு, கப்பில் எடுத்துகிட்டு வந்தாங்க, சர்வ் பண்ணுவாங்க. இப்போ அம்மாவுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். எப்பவுமே நான் தானே பண்ணுவேன், அம்மாவுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணுவேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கலாம் இருங்க. அம்மா எப்படிம்மா இருக்கு டேஸ்ட் பண்ணி? சரி ஓகே. இப்போ வாங்க வியூவர், நான் டேஸ்ட் பண்ணேன். நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்கு பாயசம். நீங்களும் வீட்டில் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.